எலும்பும் தோலுமாக இருக்கும் ஹமாஸ் பணைய கைதிகளின் வீடியோ வெளியான பிறகு காசா மீதான தாக்குதலை நிறுத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டு அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பு 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றது. இதைத் தொடர்ந்து ஹமாஸை அழிப்பதாக கூறி இஸ்ரேல் காசா மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலில் 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உயிரிழந்துள்ளனர். காசா மீதான தாக்குதலை நிறுத்த பிரிட்டன், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் ஹமாஸ் பணைய கைதிகள் எவ்யாதார் டேவிட் மற்றும் பிராஸ் லாவ்ஸ்கி ஆகியோரின் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. இதில் தனது சவக்குழியை தானே தோண்டிக் கொள்வதாக மிக மெலிந்த நிலையில் காணப்படும் 24 வயது டேவிட் கூறுகிறார். ובאמת כל יום שהולך ועובר הזמן נגמר, הזמן הולך ואוזל. இதையடுத்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். ஆனால் பணைய கைதிகளின் வீடியோக்கள் ஹமாஸை முற்றிலும் அழித்தொழிக்க வேண்டும் என்ற தனது உறுதிப்பாட்டை அதிகரித்துள்ளதாக நெதன்யாகு கூறியிருக்கிறார்.